என் அன்பு சொந்தங்களே, நான் உங்கள் மீரான். இது உங்களின் அபிமான டெரஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம வித்தியாசமான சாம்பாரில் எத்தனையோ வகையான சாம்பார் பார்த்துருப்போம். கல்யாண சாம்பார் பார்த்துட்டோம், எல்லா வகையான வகையாக சாம்பார் பார்த்துட்டோம். இது அரைச்சி விட்ட சாம்பார். எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான, ரொம்ப விசேஷமான, செய்கிறது கொஞ்சம் கடினமாக இருந்தால் கூட டேஸ்ட்டு ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இன்றைக்கி செய்கிறது மறுநாள் கூட வச்சு சாப்பிட்லாம். பிரமாதமான சாம்பார். செய்கிறது கொஞ்சம் லேசான கடினமாக இருக்கும். பார்க்குறதுக்கு 2 ஸ்டெப் 3 ஸ்டெப் மாதிரி தெரியும். அருமையான சாம்பார் இப்போ நம்ம செய்யலாம். இப்போ வெயிட் லாஸ் பவுடருக்காக நம்ம எல்லாம் வறுத்தோம் பார்த்தீங்களா, அந்த வறுத்த மாவை அரைச்சிட்டு வந்தாச்சு. இது நம்ம வியாபாரத்துக்காக எல்லாருக்கும் கிடைக்கணுங்கிற ஒரு நல்ல நோக்கத்துக்காக நான் அரைச்சி விற்பனைக்கு கொடுக்குறோம். நீங்கள் தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்பில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி கேட்டு 1/2 கிலோ 1 கிலோ அந்த ரேஞ்சில் மட்டும் கொடுக்குறோம். கேட்டு வாங்கி நீங்கள் சாப்பிடுங்க. துவரம் பருப்பு அவங்கவுங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ நான் 1.5 கிளாஸ் போடுறேன். அவங்கவுங்களுக்கு கூடுதலாக வேணும்னா கூடுதலாக வச்சுக்கோங்க. துவரம் பருப்பு 2 தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கோம். பச்சை மிளகா, முருங்கை அது மாதிரி காய் வகையில் கூட நீங்கள் முருங்கைக்காய் போடலாம், கத்திரிக்காய் போடலாம், முள்ளங்கி அதுவெல்லாம் போட்டுக்கலாம். இது வறுத்து அரைக்கிறதுக்கும் தாளிப்புக்காக மிளகு, வெந்தயம், சீரகம், கடுகு வச்சுருக்கோம். மசாலாவை நம்ம வறுத்து அரைக்கிறதுக்காக கடலைப்பருப்பு, முழு தனியா, உளுந்து, காஞ்ச மிளகா, இந்த தேங்காய்லாம் வச்சுருக்கோம். மிளகாத்தூள் நம்ம தேவைக்கு கொஞ்சோன்னு உரப்புக்காக போடுறதுக்கு, தக்காளி, புளி, மஞ்சத்தூள், கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி தழை போடுறேன். இது பெருங்காயத்தூள், இது சாம்பார் வெங்காயம், பூண்டு. இந்த குழம்பு செய்கிறதுக்கு ஒன்று நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய், 2ல் செஞ்சால் பிரமாதமாக இருக்கும். இப்போ நான் நல்லெண்ணெய் தேர்ந்தெடுத்திருக்கேன். அடுப்பத்தை வச்சாச்சு. ஒரு குக்கர் வச்சுக்கிடுவோம். குக்கரில் ஃபஸ்ட்டு இந்த பாருங்கள் 2 வாட்டி 3 வாட்டி நல்லா அலசிட்டு 1 மணி நேரம் ஊற வச்ச துவரம் பருப்பு இதில் போட்டுக்கிறோம். இப்போ இந்த பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இது சாம்பார் தான், ஒன்றும் பயம் வேணாம். தண்ணி கூட இருந்தாலும் தப்பு இல்லை. ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள். பாருங்க, பெரிய வெங்காயம், சாம்பார் வெங்காயம் நம்ம அதுக்கப்புறம் போட்டுக்குவோம். இப்போ ஒரு பெரிய வெங்காயம், சும்மா ஒரே ஒரு மீடியம் சைஸு வெங்காயம் அதில் போடுறேன். ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி நறுக்கி அதை இதில் சேர்த்துக்கிறேன். ஒரு 4-5 பூண்டு. அதாவது 1.5 கிளாஸ் பருப்பு போட்டிருக்கேன். அது இடையில பார்த்தா 200 கிராம் இருக்கும். 200 கிராம் பருப்புக்கு வேண்டிய அளவு சொல்கிறேன். கிளாஸில் அளந்தால் 1.5 கிளாஸு, இடையிலக்கு சொன்னால் 200 கிராமு. அதுக்காக இப்போ ஒரு 3 தக்காளி, 2 பெல்லாரி வெங்காயம், கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு 5-6 பூண்டு பல் போட்டிருக்கேன். இதுதான் அதுக்கு சேர்த்துருக்கோம். கொஞ்சம் லேசாக கொஞ்சம் உப்பு ஒரு சிட்டிகை போடுறேன். மூடி வச்சுருவோம். ஒரு 4 விசில் வரட்டும். மீடியமான சிம்மு இல்லை, ஹை இல்லாத மீடியமான ஃப்ளேமில் வச்சு 4 விசில் வச்சுருக்கோம். இப்போ 5 விசில் வந்துருச்சு. 4 விசில் சொன்னேன், கூட எக்ஸ்ட்ரா ஒரு விசில் வரட்டுங்கிறதுக்காக 5 விசில் வச்சுருக்கோம். எடுத்து வச்சுருவோம். இது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும். 2 ஸ்பூன் தனியா போடுறேன். வறுத்து அரைக்கிற சாம்பார்னு சொல்கிறதே இந்த பொருளை வச்சு தான் அதன் மனம், சுவை எல்லாம் வர்றதே. அதனால் 2 ஸ்பூன் தனியா போட்டிருக்கேன். கடலைப்பருப்பு 2 ஸ்பூன் போடுறேன். முழு உளுந்து அது ஒரு ஸ்பூன் போடுறேன். 1 ஸ்பூன் முழு உளுந்து. எல்லாத்தையும் வறுத்துக்கிடுவோம். தீ மினிமமாக, ரொம்ப மினிமமாக வச்சு வறுக்கணும். வறுக்கிற எப்போ பொருளும் கருகிடக்கூடாது. கருகுனா கசப்பு தன்மை வந்துடும். அதனால் பிரயோஜனம், நம்ம செய்கிறது இவ்வளோ செஞ்சு வேஸ்ட் ஆகிடும், கரிஞ்ச வாடை வந்துடும். அதனால் தீயை சிம்மில் வச்சு பொறுமையாக வருங்க. இது ஒன்று தான் கஷ்டமானது. லைட்டாக வறுக்கணும். 10 காஞ்ச மிளகா போடுறேன் வறுக்கிறதுக்காக. மிளகா வறுபட்டுருச்சுன்னு தெரியுறது எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, இந்த பாருங்கள், சப்பையாக இருக்கிற காஞ்ச மிளகா குண்டு குண்டாக உப்பிடும். பலூனுக்கு காற்றடிச்ச மாதிரி உப்பிடும். உப்புனோடனே மிளகா வறுபட்டுருச்சுன்னு அர்த்தம். இப்போ லாஸ்ட்டாக தேங்காய், இந்த பாருங்கள்,
ஒரு கைப்பிடி தேங்காய், ஃபுல்லாக துருவின தேங்காய் ஒரு கைப்பிடி போட்டுக்கிறேன். ஒரு கைப்பிடி துருவின தேங்காய் போடுறேன். அதையும் சிம்மில் அப்படியே வச்சு லைட்டாக வறுத்துக்கிறோம். இப்போ எல்லாம் வறுத்துட்டோம். இது கொஞ்சம் ஆறட்டும். ஆறுறதுக்காக கொஞ்சம் ஆறுனதுன்னா இந்த மிளகாயில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த காம்பு, இந்த காம்பு எல்லாத்தையும் கிள்ளி போட்டுட்டு இது எல்லாத்தையும் குறைன்னு அரைச்சி கொஞ்சம் தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கிறோம். இப்போ 200 துவரம்பருப்பு 200 கிராம் எடைக்கணக்கில் சொன்னால் 200 கிராம் துவரம்பருப்புக்காக போடுறோம். அதில் ஒரு 100 ml ஆயில் விடுறேன். நல்லெண்ணெய் எது வேணுமோ நீங்கள் போட்டுங்க. நெய்யில் கூட வச்சுக்கோங்க, நெய் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. கடுகு ஒரு 1/4 ஸ்பூன் போடுறேன். வெந்தயம் சும்மா ஒரு 1/4 ஸ்பூன், சும்மா ஒரு சிட்டிகை பிஞ்சு போடுறேன். ஜீரகம் அதே மாதிரி ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம், தாளிப்புக்கு தான் இது. ஒரு 5-6 மிளகு போடுறேன். கொஞ்சம் கருவேப்பிலை போடுறேன். ஒரு 4-5 காஞ்ச மிளகா கிள்ளி போட்டிருக்கேன். ஒரு 200 கிராம் சாம்பார் வெங்காயம் போடுறேன். 1 பாதியமாக பொடிசாக நறுக்கலை, 1 பாதியமாக நறுக்குன 200 கிராம் சாம்பார் வெங்காயம். இதுதான் முக்கியமான சாம்பார் வெங்காயம் தான் ரொம்ப முக்கியம். இதுக்கு சாம்பார் வெங்காயம் இருந்தால் போடுங்க, இல்லைன்னா பெல்லாரி வெங்காயம் கூட போட்டுக்குங்க. இந்த வெங்காயம் இந்த அளவுக்கு இந்த கண்ணாடி பதம் வதங்கினா போதும். இப்போ இதில் கத்திரிக்காய் போட்டுறேன். கத்திரிக்காய் முருங்கைக்காலாம் உங்கள் இஷ்டத்துக்கு உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க. யாருக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி போட்டுங்க. நான் ஒரு 7-8 கத்திரிக்காய் போடுறேன். அதே மாதிரி ஒரு 2 முருங்கைக்காய் இந்த சைஸ் நறுக்குனா போதுமானது. பாருங்கள், இந்த சைஸ் நறுக்குனா போதுமானது. அப்போ எடுத்து கடித்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதில் 2 முருங்கைக்காய். அது எண்ணெயிலே காயெல்லாம் எண்ணெயில் வதங்கிடணும். காயில் உப்பு பிடிக்கிறதுக்காக இப்போதைக்கு தேவையான கொஞ்சம் உப்பு நான் காய் வேகிறதுக்காக போடுறேன். காயில் உப்பு பிடிக்கும், எண்ணெயில் வதங்கும் போது கொஞ்சம் உப்பு பிடிக்கும். இப்போ உப்போடு போட்டு ஒரு பரட்டிட்டு அப்படியே ஒரு மூடியை போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இந்த காயும் கத்திரிக்காயும் நல்லா வதங்கிருச்சு எண்ணெயில். ஏன்னா அப்புறம் காயை போட்டால் அது வேகாது. அதனால் எண்ணெயிலேயே நல்லா ஒரு வாட்டி வதக்கியாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த மசாலா அரைச்சோம் பாருங்கள், மல்லி எல்லாம் போட்டு தேங்காயெல்லாம் அரைச்சோம் பார்த்தீங்களா, அந்த மசாலாவை சேர்த்துருவோம். இந்த மிக்சியில் அரைச்சோம் பார்த்தீங்களா, அரைச்ச மசாலாவுடைய மிக்சியில் அரைச்ச தண்ணியை அதில் கழுவி ஊற்றிடுவோம். இப்போ மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் அந்த மசாலா உள்ளே வேகிறதுக்காக மூடி வச்சிடலாம். ஒரு 4 பச்சை மிளகா போடுறேன். இதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி கிண்டிட்டு ஏண்டா நம்ம எல்லாமே வறுத்து அரைச்சதால் இது வேகிறதுக்கு டைம் ஒன்றும் கொடுக்க வேண்டாம். இப்போ குக்கரில் உள்ள பருப்பை ஊற்றிடலாம். இந்த குக்கரில் ஒரு 5 விசில் வச்ச பார்த்தீங்களா, பருப்பு, மஞ்சள் தூள், கொஞ்சம் வெங்காயம், தக்காளி போட்டோம் இல்லையா, அதை சேர்த்துருவோம். இப்போ தண்ணி தேவைக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்குங்க. நான் இப்போ இந்த குக்கரை கழுவுன தண்ணி தான் ஊற்றுறேன். இப்போ கடைசியாக உப்பு எவ்வளோ தேவைன்னு பார்த்துங்க. இன்னும் நம்ம புளி ஊற்றலை. புளி ஊற்றினோடனே ஃபைனலாக பார்த்துங்க. இப்போ தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். உப்பும் சேர்த்துட்டேன். இனி லாஸ்ட்டாக புளி சேர்த்துக்கிடுவோம். இது ஒரு 200 கிராம் பருப்புக்கு ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளியை கரைச்சி தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேன். அதை ஊற்றிக்கலாம். இப்போ
லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை போடுறேன். பாருங்கள், இது உங்கள் இஷ்டம். தேவைப்படுறவங்க போடுங்க, தேவையில்லாத விட்டுருங்க. ஒரே ஒரு ஸ்பூன் வெல்லம், பாகு வெல்லம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பாகு வெல்லம் ஒரே ஒரு ஸ்பூன், இந்த ஒரு ஸ்பூன் போடுறேன். தேவைப்படுறவங்க போடுங்க, தேவையில்லாதவங்க விட்டுருங்க. இது அந்த உரப்பு புளிப்பு எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணும். இந்த டைப்பில் தான் ஹோட்டலில் வைப்பாங்க. கொஞ்சம் வெல்லம் சேர்க்குறேன். நல்லா கொதி வந்துருச்சு. இதை பாருங்கள், நல்லா கொதிக்குது. இந்த டைமில் எல்லாமே காயெல்லாம் வெந்துருச்சு. பாருங்கள், லாஸ்ட்டாக ஒரு ஃபைனல் டச்சுக்கு கொஞ்சோண்டு நெய் ஊற்றிட்டு போதும். ரொம்ப ஊற்ற வேண்டாம், சும்மா ஒரே ஒரு ஸ்பூன் வாசனைக்காக ஊற்றிட்டு இதை எடுத்து வச்சிடும். முடிஞ்சு அருமையான ஹோட்டல் ஸ்டைல் அரைச்சி விட்ட சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப சிம்பிளானது தான். சாதாரண முறையில் இது வித்தியாசமான ஒரு முறை. இதே ஸ்டைலில் தான் ஹோட்டலில் செய்வாங்க. ஹோட்டல் ஸ்டைலும் இதே தான், அருமையாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் சொந்த பந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. எங்களை ஆதரிக்க வண்ணம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இறைவன் நாடினால் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அன்பு மீரான்.